Hi everyone. இன்றைக்கி வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க என்ன வீடியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா சட்னி நான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். அதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது இட்லி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு சேர்க்குறேன். 5லேருந்து 6 பல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்துட்டு நல்லா கீறிட்டு வதக்க விட்டுறணும். பச்சை மிளகாய் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இது மூணுத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பட் பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு இதை வதக்குங்க. பிகாஸ் இது வந்துட்டு தெறிக்கும், பட்டுன்னு தெறிக்கும், மேலே பற்றாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா 2 கட்டு அளவுக்கு புதினா ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வந்துட்டு சுருளை வதக்கணும். புதினா வந்து பார்த்திங்கன்னா 10 days ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் நம்ம மெனுவில் ஆட் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. பிகாஸ் புதினாவில் வந்து பித்தத்தை முறிக்கிற அளவுக்கு எஃபெக்டிவாக வந்துட்டு புதினா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா புதினா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்துட்டு அதையுமே வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் கொத்தமல்லி சேர்க்குறேன். 2 கட்டு புதினா அண்ட் 2 கட்டு கொத்தமல்லி எடுத்துருந்தேன். கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிடணும். மண் இருக்கக்கூடாது. க்ளீன் பண்ணிவிட்டு இதில் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா போடும்போது தான் கடாய் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் புதினா மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நான் வந்துட்டு கொத்தமல்லி புதினா சட்னி செய்ய போகிறேன். இதையே வந்துட்டு நம்ம அரைச்சி நல்லா கெட்டியாக திக்காக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, சீரகம், வெங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா சட்னியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு தாளிச்சிட்டதுக்கப்புறம் நல்லா 1 கப்பு சாதம் வந்துட்டு உதிரியாக வடித்து வச்சுருக்க வெள்ளை சாதம் போட்டு நல்லா கலரி வச்சுட்டோன்னா புதினா ரைஸுமே ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, புளி அண்டு பூண்டு, இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன் இந்த டைமில். இப்போ இது எல்லாமே நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மல்லி புதினா சேர்க்கணும். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நான் நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறேன். அதிகமாக நான் வந்துட்டு ஊற்றிக்கலை, ஒரு 1/4 டம்ளர் அளவு தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாகவும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு தாளிப்புக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதுக்கு வந்துட்டு தாளிச்சிக்கிறேன். இப்போ இந்த தாளித்த கடுகு, உளுந்து, சீரகத்தை சட்னியில் கொட்டினாலும் சரி, நான் என்ன பண்ண போகிறேன்னா சட்னி எடுத்து கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி இது வதக்குனது தான், பட் இருந்தாலும் சட்னி வந்துட்டு எடுத்து கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கிறேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை கூட பார்த்திங்கன்னா தோசை கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன்.